மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய சினிமா சக நண்பர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக செல்வகுமார் என் கூட இருக்காங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னுடைய ஃபிலிம் கேரியரில் என்னுடைய வளர்ச்சிக்கு செல்வகுமார் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். ஸோ அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள், சார் எனக்கு ரொம்ப நாளாக டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த 20 இயர்ஸில் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் கஷ்டமான நேரத்துலலாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு செல்வகுமார். ஸோ அவர் இந்த 9 குரு படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த 2 ப்ரொடியூசர்ஸ் எஸ் சிவகுமார் அண்ட் ஆர் சிவகுமார் ரொம்ப ராசியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நண்பன் துப்பாக்கியில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரொம்ப இப்போ ரீசெண்டாக மும்பையில் தலைவா படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டல் லாபியில் போய் பார்த்தா இந்த 2 சிவகுமாரும் செல்வகுமாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங், என்னங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பெருசு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. என்ன இல்லை துப்பாக்கி படத்தில் இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பி, நிறையா சம்பாதிச்சோம், ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணுன்னு அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ரியலி டச்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் சத்யன், பிரேம்ஜி, வினய், லக்ஷ்மி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பவர் ஸ்டார், நாங்கள் மும்பையில் இந்த தலைவா ஷூட்டிங்கில் சந்தானமும் கூட இருக்கார். ஷூட்டிங் டைமில் எங்களுடைய மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே பவர் ஸ்டார் தான். ஸோ இந்த லட்டு தின்ன ஆசியா படத்தில் சந்தானம் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஷூட்டிங் டைமில் என்னென்ன நடந்தது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஸோ தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஏற்கனவே இந்த திரையரங்கில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது. லட்டுங்கிற அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. இந்த இடத்துக்கு அப்படி ஒரு ராசி இருக்குது. அடுத்து 9 குருன்னு இந்த படத்தில் என்ன ஒரு சாங்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் செல்வகுமாரும் பிஆர் விட்டல்குமாரும் வந்தாங்க. நான் கொஞ்சம் யோசித்தேன், எப்படி சார் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா, ஒரு சாங்காக கூப்பிட்றேன்னு. இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. உடனே பிஆர் சொன்னார், சார் அவர் இளைய தளபதியோட மேனேஜர்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நான் ஒன்றுமே சொல்லலை. எல்லாருக்கும் இளைய தளபதி, ஆனால் எனக்கு இளைய தம்பி தான் சொல்லுவேன். ஏற்கனவே எனக்கு ஒரு தம்பி சந்தானம் கிடைச்ச மாதிரி தம்பி விஜய் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி விமலான்னு சொல்லி ஒருத்தவங்க ப்ரொடியூசரு, ஏற்கனவே சட்டம் ரிட்டர்ன் இப்போ வந்தது, சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு படம். அவங்களும் இதே சொன்ன உடனே எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் தம்பி விஜய் மேலே ஒரு மரியாதை பாசம் வச்சுருக்கேன். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற ஒன்றுன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. முதல் நாள் வந்து முந்தானத்தை வந்து சொன்னாங்க, ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வந்து டைரக்டரும் பிஆர் வந்து, சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும், ஒரு சாங்கு பண்ணணுன்னாங்க. நான் அப்படியே யோசித்தேன், சரி அப்படின்னு சொன்ன பிறகு அன்னைக்கு நைட்டே எல்லாமே காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு 11 மணிக்கே முடிச்சுட்டாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா முந்தானத்தை பண்ணி ஃபுல் டே நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். எனக்கே ஒரு சந்தோஷம், அந்தளவுக்கு இந்த சாங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மேடம் சொன்ன மாதிரி நிஜ வாழ்க்கையிலாம் நான் அப்படி இல்லை. என்ன படம் சாங்கில் வேறு மாதிரி வருது. நிஜம் வேற நிழல் வரும்பாங்க. இது நிழல் தான், நிஜத்தில் ரொம்ப நல்லவன் வல்லவனாக இருக்கேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய பெரிய தயாரிப்பாளர் ஜாம்பவான்களுக்கும் நடிகர்களுக்கும்
என் தம்பி இளைய தம்பி விஜய் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி சாருக்கும், எங்கள் அண்ணன் தானு சாருக்கும், காட்ஃபாதராக இருக்கிற எஸ் சந்திரசேகர் சாருக்கும் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் உயிரிலும் மேலான என்னுடைய ரசிகர்களுக்கும், என்னை இந்த அளவுக்கு உயர கொண்டு வந்த என்னுடைய 2 கண்களா பத்திரிகைக்காரர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கேன் என்று சொல்லி, முதலாக செல்வகுமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, கண்டிப்பாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக என்னுடைய ரசிகர்கள் பார்த்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு, எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார மனதார வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.